So tonight I'm going to speak about building bridges, not walls. சுவர்களை அல்ல பாலங்களை கட்டுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். Invite the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அழையுங்கள். It is very important. Invite the Holy Spirit into your family, into your home. Ask the Holy Spirit to fill your home with peace, love and unity. பரிசுத்த ஆவியானவரை ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக, அன்பை கொண்டு வருவதற்காக, சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நீங்கள் அழையுங்கள். Declare God's word. கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்கிறது என்றால் நீங்கள் உங்களுடைய செபத்திலே கடவுளுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் தேவன் என்று கூறியிருக்கிறீரே, அந்த சமாதானம் என் வீட்டுக்குள் வருவதாக. நான் உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள் வருவதாக. எங்களை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறேன், அந்த குணமாக்கும் வல்லமை எங்கள் வீட்டுக்குள் வருவதாக. God's word has power to tear down walls. சுவர்களை இடித்து தள்ளக்கூடிய சக்தி கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நிறைய முறை நாம் கடவுளுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு நாம் எங்களுடைய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம், நிறைய நேரம் பயன்படுத்துகிறோம். எப்படியெல்லாம் பேசினால் நான் தப்பித்துக் கொள்ளலாம், நான் தான் சரி என்று காட்டலாம், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டே நாம் நிறைய கதைக்கிறோம். Break the walls and build bridges. சுவர்களை உடைத்து பாலங்களை கட்டுங்கள். Your family will be healed. நீங்கள் சுவர்களை உடைத்து பாலம் கட்ட வேண்டும் என்று செயல்பட ஆரம்பித்தாலே போதும், உங்கள் குடும்பம் குணமடைய ஆரம்பிக்கும். Your family will grow stronger. உங்கள் குடும்பம் வலிமை பெற்றதாக வரும். Your family will reflect Christ's love. உங்கள் குடும்பம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறதாக மாறும். Your family will stand in peace. உங்கள் குடும்பம் எப்பொழுதும் சமாதானத்திலே நிற்கிறதை உங்களால் பார்க்க முடியும். There is a lack in nowadays. சமாதானம் தான் இன்றைக்கு மிக குறைந்து போயிருக்கிறது எல்லா வீட்டிலையும். Break the walls and build bridges. Your family will become a blessing to next generation. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சுவர்களை உடைத்து நீங்கள் பாலம் கட்டுகிறவர்களாக மாறுவீர்கள் என்றால் உங்களுடைய அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய குழப்பத்தை அவர்கள் சுமப்பார்கள். அவர்கள் அதை எடுத்து விடுவார்கள். அதனாலே தொடர்ந்தும் குடும்பங்களுக்குள்ளே மனவேதனைகள் இருக்க ஆரம்பிக்கும்.